பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்திய தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4.90% பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வளர்ச்சி 5.70% இருந்தது. முந்தைய மார்ச் மாதத்தில் 3.20% ஒப்பிடுகையில் வளர்ச்சி சற்றே அதிகரித்துள்ளது. தொழில்துறை உற்பத்தியை கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டு 2011, 2012 2022-23 மத்திய புள்ளி விவர அமைச்சகத்தால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட புதிய குறியீட்டின் அடிப்படையில் வெளியாகும் முதல் தரவு இது என்பது குறிப்பிடத்தக்கது. துறை வாரியாக பார்த்தால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் தயாரிப்பு துறை 6.20%, மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகம் 4.90%, குடிநீர் மற்றும் கழிவு மேலாண்மை துறை 6.60% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. சுரங்கத்துறை 5.10% சரிவு கண்டுள்ளது. புதிய குறியீட்டின்படி முந்தைய 3 நிதியாண்டுகளுக்கான தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி உயர்த்தப்பட்டுள்ளது. தயாரிப்பு மற்றும் மின்சாரத்துறையின் மதிப்பீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தமே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. கடலூரில் 2 தனியார் நிறுவனங்கள் இணைந்து 1.15 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி வளாகத்தை அமைக்க முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் பயனாக அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று இந்திய நிறுவனத்துடன் இணைந்து கடலூரில் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி வளாகத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் அதிகாரிகள் தொடர் பேச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் வாயிலாக பல லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.